கர்நாடக அரசியலில் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருப்பவர் பைரதி பசவராஜ். தற்போது பெங்களூருவின் KR-புரம் தொகுதியின் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். ஆரம்பத்தில் காங்கிரஸ் கட்சியில் தீவிரமாக செயல்பட்டு வந்த பைரதி பசவராஜ் 2019 கர்நாடக அரசியலில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தார். அப்போதைய காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதாதளம் கூட்டணி ஆட்சி மீதான அதிருப்தியில் தனது பதவியை ராஜினாமா செய்த 17 சட்டமன்ற உறுப்பினர்களில் இவரும் ஒருவர். பின்னர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த பைரதி பசவராஜ் இடைத்தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து அமைக்கப்பட்ட பாஜக அமைச்சரவையில் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சராக பொறுப்பேற்று பெங்களூருவின் உட்கட்டமைப்பு பணிகளில் முக்கிய பங்காற்றினார். 2023 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் தனது சொந்த செல்வாக்கால் மீண்டும் வெற்றி பெற்று தனது தொகுதியை தக்க வைத்துக் கொண்டார். தற்போது கர்நாடக மாநில பாஜக துணைத் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் பைரதி பசவராஜ் ஆளுங்கட்சியான காங்கிரசின் செயல்பாடுகளையும் நிர்வாக குளறுபடிகளையும் சமூக வலைதளங்கள் மற்றும் சட்டமன்றத்தில் தீவிரமாக விமர்சித்து வரும் ஒரு முக்கிய குரலாக இருந்து வருகிறார். இதுவரை அரசியல் களத்தில் மட்டுமே அடிபட்டு வந்த பைரதி பசவராஜின் பெயர் 7 மாதங்களுக்கு முன்பு ஒரு கொலை வழக்கில் அடிபட தொடங்கியது. அதன் தொடர்ச்சியாக தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கர்நாடக மாநிலம் ஹலசூர் பகுதியைச் சேர்ந்தவர் சிவக்குமார். பிரபல ரவுடியான இவர் மீது 10க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் உள்ளன. கடந்த 2023ஆம் ஆண்டு சிவக்குமாருக்கு ஒரு இடத்தை ஒருவர் அதிகார பத்திரம் செய்து கொடுத்துள்ளார். இந்த இடத்தை கர்நாடக பாஜக MLA பைரதி பசவராஜ் கேட்டு சிவக்குமாரை மிரட்டியதாக கூறப்படுகிறது. ஆனால் இதனை பொருட்படுத்தாமல் அங்கு குடிசை அமைத்து பணியாட்கள் சிலரை சிவக்குமார் தங்க வைத்துள்ளார். இதனால் இருதரப்புக்கும் இடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வந்துள்ளது. மேலும் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக பெங்களூரு காவல் ஆணையரிடம் சிவக்குமார் புகார் அளித்திருந்தார். இந்த சூழலில்தான் ஜூலை 15ஆம் தேதி 9 பேர் கொண்ட கும்பல் சிவக்குமாரை வீட்டுக்கு வெளியே வைத்து கண்ணிமைக்கும் நேரத்தில் வெட்டி கொன்றது. மகன் சிவக்குமார் கொலை தொடர்பாக அவரின் தாய் அளித்த புகாரில் பாஜக MLA பைரதி பசவராஜ், அவரது ஆதரவாளர்கள் ஜெகதீஷ், கிரண், விமல், நவீன், பேட்ரிக், சந்தோஷ் உள்ளிட்டோர் மீது பாரதி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக ஜெகதீஷ், 5வது குற்றவாளியாக பைரதி பசவராஜ் சேர்க்கப்பட்டனர். வழக்கை CID விசாரணைக்கு அரசு ஒப்படைத்தது. கொலைக்கு பின் ஜெகதீஷ் துபாய் தப்பிச் சென்றார். தேடப்படும் குற்றவாளி என்று லுக்அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டதால் துபாயிலிருந்து திரும்பி வந்த ஜெகதீஷ் டெல்லி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக பைரதி பசவராஜ் பாரதி நகர் காவல் நிலையத்தில் 2 முறை விசாரணைக்கு ஆஜரானார். ஆனால் 2 முறையும் கொலைக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, ஜெகதீஷ் யார் என்றே தெரியாது என்று கூறினார். ஆனாலும் பைரதி பசவராஜுக்கும் ஜெகதீஷுக்கும் தொடர்பு இருந்ததை CID அதிகாரிகள் உறுதி செய்தனர். அவர்கள் இருவரும் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும் கும்பமேளாவுக்கு சென்ற புகைப்படங்கள், மொபைல் போன் அழைப்புகள் உள்ளிட்ட தொழில்நுட்ப ஆதாரங்களை சேகரித்தனர். பைரதி பசவராஜை கைது செய்யவும் நடவடிக்கை எடுத்து வந்தனர். அந்த கைதிலிருந்து தப்பிக்க பைரதி பசவராஜ் முன்ஜாமீன் பெற முயன்றார். ஆனாலும் அவரது மனு மக்கள் பிரதிநிதிகள் நீதிமன்றத்தில் முதலில் தள்ளுபடியானது. கடந்த 10ஆம் தேதி கர்நாடக உயர்நீதிமன்றத்திலும் பைரதி பசவராஜின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடியான நிலையில் உச்சநீதிமன்றத்தை நாடினார். தலைமை நீதிபதி சூரியகாந்த், ஜாய்மல்யா பாக்சி அமர்வு பிரதி பசவராஜின் முன்ஜாமீன் மனுவை நேற்று விசாரித்தனர். பைரதி பசவராஜ் தரப்பில் ஆஜரான மூத்த வக்கீல் முகுல் ரோத்கி வாதிடுகையில், வழக்கின் முதல் குற்றவாளியான ஜெகதீஷுடன் எனது மனுதாரருக்கு எந்த தொடர்பும் இல்லை, முதல் குற்றவாளியை யார் என்றே மனுதாரருக்கு தெரியாது என்று கூறியிருந்தார். CID தரப்பு வழக்கறிஞர் சித்தார்த் ருத்ரா, ஜெகதீஷுக்கும் பைரதி பசவராஜுக்கும் இடையிலான உரையாடல், அவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை சமர்ப்பித்து முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் பைரதி பசவராஜின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மனுதாரர் மக்கள் பிரதிநிதி என்பதால் தைரியமாக வந்து விசாரணையை எதிர்கொள்ள வேண்டும் என தலைமை நீதிபதி சூரியகாந்த் கூறியிருந்தார். உச்சநீதிமன்றத்திலும் பைரதி பசவராஜின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடியானதால் அவர் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்று கூறப்பட்டது. இந்த சூழலில் குஜராத்திலிருந்து பெங்களூருவுக்கு வந்த பைரதி பசவராஜை CID அதிகாரிகள் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்தனர். அதோடு இன்று அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். சிவக்குமார் கொலையில் பைரதி பசவராஜ் பெயர் அடிபட்டதுமே அவரை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆனாலும் முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றங்களில் தாக்கல் செய்த மனுக்கள் மீதான விசாரணையால் அவரை கைது செய்ய முடியவில்லை. இறுதியாக 7 மாதங்களுக்கு பிறகு தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் கர்நாடக அரசியலில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.